ஹாய்ங்க, நல்லா விஜயமாஹி அண்ட் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் இன் ஃபிசியோதெரப்பி ரிலேட்டடாக என்னன்னு பார்த்தீங்கன்னா பெல்ஸ் பால்சி ஃபேஷியல் பேட் ரெண்டுமே டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். பெல்ஸ் பால்சி ஃபேஷியல் பால்சியில் இருக்கிற ஒரு டைப் தான் பெல்ஸ் பால்சி. பெல்ஸ் பால்சி கீழே நிறைய டைப் இருக்கு. அதெல்லாம் நம்ம கொஞ்சம் எலாபரேட்டாக பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? வீடியோக்குள்ள போகலாம். ஃபேஷியல் பால்ஸ்னா என்னன்னு பார்ப்போம். ஃபேஷியல் பால்ஸ்னா ஃபேஸில் இருக்கிற மசில்ஸ் வீக்னஸ் ஆகுறதும் அதுவும் பேரலைஸ் ஆகுறதுனால தான் ஃபேஷியல் பால்சி அப்படின்னு சொல்றோம். முக்கியமாக இந்த ஃபேஷியல் பால்சி எப்படி வரும் அப்படின்னா நம்மளுடைய கிரேனியல் நர்வ்ல இருக்கிற ஃபேஷியல் நர்வ் 7th நர்வ் டேமேஜ் ஆச்சுன்னா இன்ஜுரி ஆச்சுன்னா இந்த ஃபேஷியல் நர்வ் வரும். இந்த ஃபேஷியல் பால்சி ஒன் சைட் ஆர் போத் சைட் ஆஃப் தி ஃபேஸ் மூமெண்ட்ஸை அஃபெக்ட் பண்ணும். எஸ்பெஷலி அவங்களால ஸ்மைல் சரியா ஸ்மைல் பண்ண முடியாது, கண்ணை சரியா க்ளோஸ் பண்ண முடியாது, ஐப்ரோவை லிஃப்ட் பண்ண முடியாது, லைக் இந்த மாதிரி லிஃப்ட் பண்ண முடியாது அவங்களால. ஸோ ஒன் சைட் ஆஃப் தி ஃபேஸ் மூமெண்ட்ஸ் எல்லாமே அஃபெக்ட் ஆகும், ஆர் போத் சைட் ஆஃப் தி ஃபேஸ் மூமெண்ட்டும் அஃபெக்ட் ஆகும். இப்போ நம்ம பெல்ஸ் பால்சி பார்க்க போறோம். பெல்ஸ் பால்சி இஸ் ஒன் ஆஃப் தி டைப் ஆஃப் தி ஃபேஷியல் பால்சி. இது சடன் டெம்பரரி ஃபேஷியல் பால்சி சொல்லுவோம். இது ஒன் சைட் ஆஃப் தி ஃபேஸை மட்டும் தான் அஃபெக்ட் பண்ணும், போத் சைடை அஃபெக்ட் பண்ணாது. பெல்ஸ் பால்சி ஒன் சைட் ஆஃப் தி ஃபேஸ் மட்டும் தான். ஆனால் ஃபேஷியல் பால்சி 1 or 2 போத் தி சைட் ஆஃப் தி ஃபேஸ் மசில்ஸை அஃபெக்ட் பண்ணும். இது சடனாக வர ஒரு டெம்பரரியான ஒரு ஃபேஷியல் பால்சி வரது தான் பெல்ஸ் பால்சின்னு சொல்லுவோம். பெல்ஸ் பால்சி எதால காஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளமேஷன் ஆர் இன்ஃபெக்ஷன் ஆஃப் தி 7th cranial nerve தான் இந்த பெல்ஸ் பால்சி வருது. இந்த பெல்ஸ் பால்சிலே மொத்தம் 2 டைப் ஆஃப் பெல்ஸ் பால்சி இருக்கு. என்னென்ன டைப் ஆஃப் பெல்ஸ் பால்சினா ஃபர்ஸ்ட் பெல்ஸ் பால்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா இடியோபதி ஃபேஷியல் பால்சி சொல்லுவாங்க, அப்புறம் இடியோபதி பெரிஃபரல் பால்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே ஃபேஷியல் நர்வ்ஸை தான் அஃபெக்ட் பண்ணுது. அண்ட் இடியோ அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா இடியோபத்தினா எந்த ஒரு காஸ் தெரியாம அன்னோன் காஸால அஃபெக்ட் ஆகுறது தான் இடியோபதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ மீன் அதோட காசஸே நம்மளுக்கு தெரியாது, எதனால வந்திருக்கு அப்படின்னு தெரியாதனால அது இடியோபதி அப்படின்னு வைக்கிறோம் நம்ம. The idiopathic facial palsy means என்னன்னா paralysis or weakness of one side of the face மட்டும் weakness பண்ணும், paralyze பண்ணும் without known cause. எந்த ஒரு காஸ்மே தெரியாத, without any clear cause நம்மளுக்கு தெரியாம பட் paralyze ஆகும், அப்புறம் வீக்னஸும் ஆகும். நம்மளோட மசில்ஸ் ஃபேஸ்ல இருக்கிற ஒன் சைட் மசில்ஸ் மட்டும் வீக்னஸ் ஆகும் அண்ட் பேரலைஸ் ஆகும். ஆனால் அதோட காசஸ் நம்மளுக்கு தெரியாது. அதனால தான் இடியோபதி அப்படின்னு வைக்கிறோம் நம்ம. இடியோபதி ஃபேஷியல் பால்சி நம்ம பேர் வச்சிருக்கோம். இதே பெரிஃபரல்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் அக்கர்ஸ் அண்ட் டேமேஜ் தி பெரிஃபரல் நர்வ் cranial nerves அஃபெக்ட் பண்ணும். எஸ்பெஷலி 7th cranial nerve அஃபெக்ட் பண்ணும். ஃபேஷியல் நர்வ் டேமேஜ் பண்ணோடனே இட் லிவ்ஸ் தி பிரெயின் ஸ்டீமை லிவ் பண்ணிடும். ஏன்னா இந்த ஃபேஷியல் நர்வ் தான் நம்மளோட ஃபேஸ் மசில்ஸை கண்ட்ரோல் பண்ணுது. இந்த நர்வ் இன்ஃப்ளம்ட் ஆச்சு, இல்லைன்னா கம்ப்ரெஸ் ஆகுது, இல்லைன்னா டேமேஜ் ஆர் இன்ஜுரி ஆச்சுன்னா நம்மளோட ஃபேஸ் மூமெண்ட்ஸு கண்ட்ரோல் எல்லாமே லாஸ் ஆயிரும். அதனால நம்மளுடைய ஃபேஸ் எந்த மாதிரி லீட் ஆகும் பார்த்தீங்கன்னா ட்ரூப்பிங் நடக்கும், லாஸ் ஆஃப் மூமெண்ட்டு, லாஸ் ஆஃப் மவுத் மூமெண்ட்டு, நம்மளோட சூவிங்கு ஸ்மைலு எதுவுமே எல்லாமே லாஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் ட்ரூப்பிங்னா என்ன பண்ணா கண்ணை மூடும் போது நம்மளோட ஐபால் மேலே போயிட்டு அப்வர்டா போய் அப்புறம் எக்ஸ்டர்னலா ரொட்டேட் ஆகும். அதனால அது பேர் தான் ட்ரூப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ காசஸ், இது காசஸே இல்லையே, இதுக்கு தான் நம்மளுக்கு கரெக்டான காஸ் தெரியாதே அப்படின்னு நீங்க சொல்றீங்க. பட் டாக்டர் இந்த மாதிரி இடியோபதி ஃபேஷியல் பால்சி, இடியோபதி பெரிஃபரல் பால்சிலாம் வந்தாங்கன்னா எது கூட ரிலேட்டட் பண்ணி நம்ம பார்ப்போம் பார்த்தீங்கன்னா வைரல் இன்ஃபெக்ஷனால வந்திருக்கலாம், இல்லைன்னா இயர் இன்ஃபெக்ஷனால வந்திருக்கலாம், இல்லைன்னா எக்ஸ்போஸ் ஆஃப் கோல்டு ஏரால வந்திருக்கலாம். இனிமேல் கோல்டு கிளைமேட் அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி டைப் ஆஃப் பால்சி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ டைப் ஆஃப் இந்த மாதிரி டைப் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி காசஸ்னால. முக்கியமா டயபெட்டிஸ், வீக் இம்யூன் சிஸ்டம் இருந்தா கூட இந்த இடியோபதி
ஃபேஷியல் பால்சி அண்ட் இடியோபதி பெரிஃபரல் பால்சி வரதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ரீசன். அதை விட இம்பார்ட்டன்ட் இயர் இன்ஃபெக்ஷன் அண்ட் வைரல் இன்ஃபெக்ஷன், எக்ஸ்போஸ் ஆஃப் தி கோல்ட் ஏர். தீஸ் ஆர் தி காசஸ். காசஸே இல்லைன்னு நினைக்காதீங்க, டாக்டர்ஸ் வந்து இது கூட ரிலேட்டட் பண்ணி பார்ப்பாங்க. இப்போ ஃபேஷியல் பால்சியோட காசஸ் பார்க்க போறோம். இப்போ ஃபேஷியல் பால்சியோட காசஸ் என்னென்ன இருக்கு பாத்தீங்கன்னா, ஸ்ட்ரோக்கு, அப்புறம் வந்து இயர் இன்ஃபெக்ஷன்ஸ், டியூமர், ஹெட்ல வந்து டியூமர் இருந்துச்சுன்னா, பிரெயின்ல டியூமர் இருந்துச்சுன்னா, இல்லை பிரெயின் இன்ஜுரி, இல்லைனா ஸ்பைனல் கார்டு இன்ஜுரிஸ் ஏதாச்சும் நடந்துச்சுன்னா, இந்த மாதிரிலாம் நடக்கும்போது, ஒரு நர்வ் டேமேஜ், இல்லை சர்ஜரி ரிலேட்டட் நர்வ் டேமேஜ் ஏதாச்சும் நடக்கும்போது, நர்வ் இன்ஜுரி நடக்கும் போது, இல்லைனா வந்து இந்த மாதிரி டைப் ஆஃப் காசஸ்லாம் வந்து ஃபேஷியல் பால்சி வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ பெல்ஸ் பால்சியோட காசஸ் பார்த்தீங்கன்னா, முன்னாடியே சொல்லியிருப்பேன் பெல்ஸ் பால்சியோட காசஸ். அது வந்து இடியோபதிக்கு என்ன படித்தோமோ காசஸ் அதே தான் வந்து பெல்ஸ் பால்சிக்கும் வரும். வைரல் இன்ஃபெக்ஷன்ஸு, இயர் இன்ஃபெக்ஷன்ஸு, கோல்டு எக்ஸ்போஸு, அதுக்கு கோல்டு ஏர் எக்ஸ்போஸ் பண்ணும் போது, வீக் இம்யூன் சிஸ்டம் இருக்கும் போது, இல்லை ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் போது, இல்லை டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு இவங்களுக்குலாம் வந்து பெல்ஸ் பால்சி வந்து வரத்துக்கு ஒரு காமன் காசஸ் ஆஃப் ஃபேஷியல் பால்சியோட காமன் காசஸ் என்ன பார்த்தீங்கன்னா, ட்ரூப்பிங் ஆஃப் ஒன் சைட் ஆஃப் தி ஃபேஸ் வந்து ட்ரூப் ஆகிருக்கும், லைக் இந்த மாதிரி இருக்கும். அந்த நெக்ஸ்ட் ஒன் வந்து சரியா ஸ்மைல் பண்ண முடியாது, ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் எல்லாமே அஃபெக்ட் ஆகிருக்கும். அண்ட் ட்ரூப்பிங் ஆஃப் மவுத்தில் வந்து சலைவா வந்து வந்துட்டே இருக்கும், ஏன்னா அவங்களுக்கு வாய் வந்து இந்த மாதிரி இருக்கிறனால வந்துட்டே இருக்கும். அண்ட் சரியா ஐஸை வந்து க்ளோஸ் பண்ண முடியாது, ஐப்ரோவை வந்து ரைஸ் பண்ண முடியாது, அதுக்கப்புறம் வந்து அவங்களால சரியா ட்ரிங்க் பண்ண முடியாது, சாப்பிட முடியாது. வந்து ஸ்பெசிஃபிக் சிம்டம்ஸ் ஆஃப் பெல்ஸ் பால்சியோட ஸ்பெசிஃபிக் சிம்டம்ஸ் மட்டும் தான் நான் சொல்றேன். சடன் ஆன்செட் வந்து விட்டின் வந்து 24 to 48 ஹவர்ஸ்க்குள்ள வந்து சடனா அந்த ஒரு பெல்ஸ் பால்சி மட்டும் வந்து போகும். அதுக்கப்புறம் இயருக்கு பின்னாடி வந்து பெயின் வந்து இருக்கும். பிஃபோர் ஸ்டார்ட்ஸ் ஆஃப் வீக்னஸ் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி இயருக்கு பின்னாடி வந்து பெயின் இருக்கும் அவங்களுக்கு. ஒன் சைட் ஆஃப் தி ஐ மட்டும் வந்து ட்ரைனஸ் ஆயிருக்கும். இவங்களுக்குமே வந்து சரியா வந்து சிரிக்க முடியாது, சாப்பிட முடியாது. அண்ட் அவங்களோட ஐஸ் வந்து ட்ரூப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்களோட ஐப்ரோவை ரைஸ் பண்ண முடியாது, 2 ஐப்ரோஸையும் வந்து சரியா இப்படி ரைஸ் பண்ண முடியாது. இப்படி ரைஸ் பண்ணும் போது நம்மளுக்கு ரிங்கிள்ஸ் வர மாதிரி அவங்களுக்கு ரிங்கிள்ஸ் வராது சரியா. இதனாலதான் சிம்டம்ஸ் ஆஃப் தி பெல்ஸ் பால்சி. பட் லிம்ஸ் எதுவுமே அஃபெக்ட் ஆகாது. ஸோ ஈஸி டு டிஃப்ரென்ஷியேட் ஃப்ரம் தி ஸ்ட்ரோக்குக்கும் இதுக்கும் இருக்க டிஃப்ரென்ஷியேட் ஈஸியாக பார்க்க முடியும். ஒன் சைட் ஆஃப் தி டங் மட்டும் அதில் இருக்க இப்போ இந்த பக்கம் இருக்க டங் மட்டும் வந்து என்ன ஆகும்னா டேஸ்ட் வந்து லாஸ் ஆயிருக்கும். ஆஸ் எ ஃபிசியோவாக இருந்து நீங்கள் எந்த மாதிரிலாம் டயக்னோஸ் பண்ணுவீங்க? ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுடைய டேர்மில் வந்து ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் வச்சு பெல்ஸ் பால்சியா ஃபேஷியல் பால்சியா கண்டுபிடிப்போம். பெல்ஸ் அண்ட் ஃபேஷியல் பால்சிக்கு எப்படிலாம் நம்ம கண்டுபிடிக்கலாம் பண்ணால், ஐப்ரோஸை ரைஸ் பண்ண சொல்லுவோம். ஐப்ரோஸை ரைஸ் பண்ணும்போது ரிங்கிள்ஸ் வருதா, 2 ஐப்ரோஸும் ரைஸ் பண்ண முடியுதா, அண்ட் இப்படி பண்ணும் போது கரெக்டாக 2 ஐப்ரோஸும் க்ளோஸ் டுகெதராக வருதா அப்படின்னு பார்ப்போம். ஐஸை ஓப்பன் பண்ண சொல்லுவோம், நல்லா க்ளோஸ் பண்ண சொல்லுவோம், டைட்டாக க்ளோஸ் பண்ண சொல்லுவோம். 2 ஐஸும் டைட்டாக க்ளோஸ் பண்ண முடியுதான்னு செக் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து ஸ்மைல் பண்ண சொல்லுவோம், 2மே ஈக்குவலாக ஸ்மைல் ஆகுதா, 2 பக்கமே மசில்ஸ் நல்லா விரியுதா அப்படின்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து நல்லா சூவிங் பண்ண சொல்லுவோம், லைக் இப்படி பண்ண சொல்லுவோம். இந்த மாதிரி பண்ணும்போது 2 பக்கம் மசில்ஸுமே ஈக்குவலாக ஆக்டிவேட் ஆகுதான்னு செக் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து பலூன் ஊத சொல்லுவோம், பலூன் சரியா நல்லா ஊதுறாங்களான்னு செக் பண்ணுவோம் நம்ம. ஸோ தீஸ் ஆர் தி எக்ஸாமினேஷன் இன் ஃபிசியோதெரப்பி. மெடிக்கல் ஹிஸ்ட்ரியும் பார்ப்போம். மெடிக்கல் ஹிஸ்ட்ரியில் வந்து அவங்களுக்கு இயரிங் ஏதாச்சும் சேஞ்சஸ் நடந்திருக்கா, ரீசெண்டாக ஏதாச்சும் சேஞ்சஸ் நடந்திருக்கா, இல்லைனா அவங்களுக்கு கோல்டு வந்து போயிருக்கு, இல்லைனா காஃப் வந்து போயிருக்கு, இல்லைனா எனக்கு பாடி வந்து டயர்ட்னஸ் ஆகிருக்கு, இதுக்கு முன்னாடி வரத்துக்கு முன்னாடி டயர்ட்னஸ் ஆகிருக்கு, இந்த மாதிரிலாம் ஏதாச்சும் இருக்கான்னு செக் பண்ணி வைரல் இன்ஃபெக்ஷனால் வந்திருக்கா, இல்லைனா எக்ஸ்போஸ் ஆஃப் கோல்டு ஏரால் வந்திருக்கான்னு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். எப்படிலாம் கண்டுபிடிக்கலாம் பார்த்தீங்கன்னா, சிடி ஸ்கேனு, எம்ஆர்ஏ, அப்புறம் இஎம்ஜி எலக்ட்ரோமயோகிராஃபின்னு சொல்லுவாங்க. நர்வை மெஷர் பண்ணுறதுக்கும் மசில் ஆக்டிவிட்டியை செக் பண்ணுறதுக்கும் இந்த இஎம்ஜி வந்து நம்ம எடுக்கிறோம். மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டில் வந்து நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா,
ஆன்டிவைரல் ட்ரக்ஸ் எடுத்துக்கலாம். வைரல் இன்ஃபெக்ஷன் இருக்கிறனால ஆன்டிவைரல் ட்ரக்ஸ் எடுத்துக்கலாம். பெயின் கில்லர்ஸ் எடுத்துக்கலாம். ஸ்டீராய்ட்ஸ் எடுத்துக்கலாம் நர்வ் இன்ஃப்ளமேஷனை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு. அப்புறம் ஐ கேர் எடுத்துக்கலாம். ஐயை வந்து ட்ரைனஸ் இல்லாமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஐ கேர் எடுத்துக்கலாம். ஸோ தீஸ் ஆர் தி மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டா. இப்போ பிசியோதெரபி மேனேஜ்மெண்ட் பார்க்கலாம். பிசியோதெரபி மேனேஜ்மெண்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம இதை வந்து நம்மளோட கோலாக வச்சுப்போம். பார்த்தீங்கன்னா மசில் மூமெண்ட்டை வந்து ரீஸ்டோர் பண்ணோம், அதோடைய ஃபங்க்ஷனை நம்ம ரீஸ்டோர் பண்ணோம். அதுக்கு நம்ம ஃபேஷியல் எக்ஸசைஸ்ன்னு ஒன்று இருக்கு, பண்ணலாமா? இந்த ஃபேஷியல் எக்ஸசைஸ் பண்ணும் போது பேஷண்ட் முக்கியமா எப்படி இருக்கணும் பார்த்தீங்கன்னா, ஒரு கம்ஃபர்டபுள் பொசிஷன்லையும் முன்னாடி வந்து மிரர் இருக்கணும். மிரர் வச்சு நம்ம பண்ணும் போது மூமெண்ட்ஸ் எப்படி நடக்குது, நம்மளுக்கு வந்து எதெல்லாம் அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு வந்து பேஷண்ட்க்கும் நம்ம தெரிய வரும். ஃபர்ஸ்ட் என்ன எக்ஸசைஸ் நம்ம கொடுப்போம் பார்த்தீங்கன்னா, ஐ ரைசஸ். இந்த மாதிரி ஐப்ரோ வந்து நம்ம ரைஸ் பண்ண சொல்லுவோம் பேஷண்ட்ஸை. முன்னாடி மிரர் வச்சுட்டு இப்படி ரைஸ் பண்ண சொல்லுவோம். நம்ம நல்லா ஐப்ரோவை இப்படி ரைஸ் பண்ணும் போது ஒன் சைட் ஆஃப் தி ஐப்ரோ மட்டும் அஃபெக்ட் ஆயிருக்கும், இல்லை டபுள் சைட் ஆஃப் தி ஐப்ரோஸும் அஃபெக்ட் ஆகிக்கலாம். இப்படி பண்ணும் போது இங்க இருக்கிற மசில்ஸ் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகும். இதர் இந்த மூமெண்ட் கொடுக்கலாம். அண்ட் வந்து ஐஸை வந்து க்ளோஸா வந்து என்ன பண்ணணும், க்ளோஸ் பண்ண சொல்லணும். டைட்டா வந்து க்ளோஸ் பண்ண சொல்லணும். நல்லா இப்படி இந்த மாதிரி பண்ண சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ரெண்டு ஐப்ரோஸையும் வந்து டுகெதரா கொண்டு வர்றது, இப்படி முறைக்க சொல்லணும். லைக் இந்த மாதிரி சொல்றது. நெக்ஸ்ட் ஒன் வந்து ஸ்மைல் பண்ண சொல்றது. இப்படி பண்ணும்போது நம்மளோட சீக்ஸ் வந்து பஃபியா இருக்கணும், லைக் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து இ ஓ ஏ இந்த மாதிரி வந்து மூமெண்ட்ஸ் வந்து கொடுக்கலாம் பேஷண்ட்ஸ்க்கு. ப்ளோயிங் தி ஹேர். இப்படி பண்ண சொல்லலாம். இல்லை விசில் வச்சு ஊத சொல்லலாம். இல்லைனா வந்து ஏதாச்சும் ஸ்டாவ் வாங்கி வச்சு ஊத சொல்லலாம். இல்லைனா வந்து பலூன் வச்சு ஊத சொல்லலாம். அண்ட் எலக்ட்ரிக்கலா பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் நர்வ் ஸ்டிமுலேஷன் கொடுக்கலாம். நர்வோட ஃபங்க்ஷனை வந்து திரும்பி ரீஸ்டோர் பண்ணுறதுக்கும், மசில் பேரலைஸ் ஆயிருக்கு பார்த்தீங்களா, அதோட மசில் டோனை வந்து ரீஸ்டோர் பண்ணுறதுக்கும் நம்ம வந்து எலக்ட்ரிக்கல் நர்வ் ஸ்டிமுலேஷன் கொடுக்கலாம். எலக்ட்ரிக்கல் நர்வ் ஸ்டிமுலேஷன் எப்படி இருக்கும்னா, நான் இங்கே பிக்சர் போடுறேன், பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம PNF ஃபார் லோயர் மோட்டார் லீசன் ஃபேஷியல் பால்சிக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் பண்ணுறது எல்லாமே ஸ்ட்ரெச், அண்ட் செகண்ட் நான் பண்ணுறது எல்லாமே வந்து ரெசிஸ்டன்ஸாக. ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்ட்ரெச் பண்ண போகிறோம், அதுவும் ஃபாண்டாலிஸ் இந்த மசிலுக்கு நான் வந்து ஸ்ட்ரெச் கொடுக்க போகிறேன். ஸ்ட்ரெச்சுக்கு வந்து நம்மளுடைய 2 விரல் எடுத்துக்கணும். நம்மளோட ஐப்ரோ மேலே பிளேஸ் பண்ணிவிட்டு லைக் டவுன்வர்ஸாக வந்து நான் புல் பண்ண போகிறேன். லைக் நான் இந்த மாதிரி பண்ணும் போது இது ஸ்ட்ரெச் ஆஃப் ஃபாண்டாலிஸா. இது நான் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்க போகிறேன்னா இந்த ஐப்ரோ கீழே வந்து பிளேஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணுறது, இது ரெசிஸ்டன்ஸ். லைக் இந்த மாதிரி, அப்புறம் இந்த மாதிரி ஆப்போசிட்டாக நம்ம கொடுக்கறது வந்து ஸ்ட்ரெச் ரெசிஸ்டன்ஸ். இது PNF ஒரு டெக்னிக்னு சொல்லுவாங்க. அதுவும் வந்து முக்கியமாக ஃபாண்டாலிஸ் மசில்ஸ்க்கு. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ நம்ம வந்து ஆர்பிகுலாரிஸ் ஓக்லி அந்த மசில் வந்து ஸ்ட்ரெச் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கும்போது, ஸ்ட்ரெச் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் இந்த மாதிரி, இது ஸ்ட்ரெச்சு. இப்படி பண்ணுறது வந்து ரெசிஸ்டன்ஸ். லைக் இந்த மாதிரி கொண்டு போகிறது வந்து ஸ்ட்ரெச்சுன்னு சொல்லுவாங்க, இப்படி கொண்டு வர்றது வந்து ரெசிஸ்டன்ஸ். இப்போ நம்ம வந்து ஜைகோமேட்டிக் மேஜரும் லீவேட்டா ஆல்பே ரெண்டுத்தையும் வந்து ஸ்ட்ரெச் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்க போகிறோம். நம்மளுடைய மவுத்துக்கு சைடில் பிளேஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி கொண்டு போகிறது, இது வந்து ஸ்ட்ரெச். ரெசிஸ்டன்ஸ்னா இந்த மாதிரி கொண்டு வந்து ரெசிஸ்டன்ஸ்.
நம்ம வந்து டேப்பிங் மெத்தடும் யூஸ் பண்ணலாம். டேப்பிங் மெத்தட் எப்படி யூஸ் பண்ணணும்னு இங்கே ஒரு பிக்சர் போடுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ டேப்பிங் மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஈட் தெரப்பியில் வந்து ஹாட் பேக் வைக்கலாம், ஹாட் டவல் ரேப் பண்ணி வைக்கலாம், பெயினை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் மசிலை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கும். ஐ ப்ரொடெக்ஷனுக்கு வந்து நம்ம வந்து தூங்கும் போது நம்மளோட கண்ணு ஒரே ஒரு கண்ணு மட்டும் க்ளோஸே ஆகாது. அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா டேப்பிங்கா நம்மளோட ஐலீடை வந்து நல்லா இப்படி க்ளோஸ் பண்ணி ஒரு டேப் மாதிரி போட்டு அதுக்கப்புறம் நம்ம தூங்கும் போது அங்கே மூமெண்ட்டும் நடக்கும். இப்போ சின்ன ஹோம் ரெமிடிஸ் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. கோல்டு எக்ஸ்போஸ் ஏரை வந்து அவாய்ட் பண்ணுங்க. எங்கேயாச்சும் வெளியில் போறீங்கன்னா காதில் வந்து பஞ்சு வச்சுட்டு போங்க. தூங்கும் போது தரையை தூங்காதீங்க. நைட்டு தலை குளிக்காதீங்க. கொஞ்ச நாள் தலைக்கே குளிக்காம இருங்க. அப்படி தலை குளிக்கிறேன்னா சுடு தண்ணியில் குளிச்சோடனே டக்குன்னு ஹீட்டர் வச்சிருங்க. ஹீட்டர் வைக்கும்போது காது பின்னாடி ஹீட்டர் அடிங்க. அப்போதான் வந்து எந்த ஒரு கோல்டு இதுவும் நம்மளுக்கு காதுக்குள்ளே போய் இன்ஃபெக்ஷனும் ஆகாது. சைனஸ் தான் முக்கியமாக. தலைக்கே குளிக்காதீங்க சரியாகிற வரைக்கும். அதுக்கப்புறம் மசில்ஸ் ஆக்டிவேட் பண்ணிட்டே இருங்க, மூமெண்ட் கொடுத்துட்டே இருங்க. ஏதாச்சும் ஒரு எக்ஸசைஸ் மூமெண்ட் வாய்க்கும் கண்ணுக்கு ஐப்ரோஸ்க்குலாம் வந்து மூமெண்ட் கொடுத்துட்டே இருங்க. அப்போதான் மசில் வந்து ஆக்டிவாகவே இருக்கும். விட்டமின் ரிச் ஃபுட்டை வந்து எடுத்துக்கோங்க. விட்டமின் B12, E, C அந்த மாதிரி விட்டமின்ஸ்லாம் அதிகமாக எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய ஹோம் ரெமிடிஸ் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் உங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்தா உங்களுடைய இதுக்கு அப்புறம் வர யாராச்சும் உங்கள் ஃபேமிலியில் யாருக்காச்சும் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும், ஒரு ஜஸ்ட் ஒரு கான்செப்டாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மறக்காம என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட இன்ஸ்டா பேஜும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோட இன்ஸ்டா பேஜ் வந்து ஃபிசியோமாஹி இருக்கும், நான் இங்கே கீழே போடுறேன், பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உன்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. பாய்.